அன்றைக்கு நாம் புறத்திலே அடிமையாக இருந்தோம், இன்றைக்கு அகத்திலே அடிமையாக இருக்கிறோம். புற அடிமையை காந்தி வந்து காப்பாற்றினார், அக அடிமையை நாம் காப்பாற்றினால் ஒழிய காப்பாற்ற முடியாது. கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கை நெறி இது என்று தெரிய வேண்டும். நான் சொல்கிறேன், நான் அம்மாப்பேட்டைக்கு புதுசு என்றால் நான் வருஷம் ஒரு தரம் வந்து போகிறேன், அது வேற கதை. திடீரென்று இந்த ராத்திரியிலே ஒரு இடத்துக்கு போச்சுன்னா என்னால் போக முடியுங்களா? எனக்கு பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை, போக முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன்? இந்த ஊரில் இருக்கிற தலைவர் ஐயாவை, செயலாளர் ஐயாவை கேட்பேன், என்னை கொஞ்சம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க. அவங்க சொல்கிற வழியிலே போவேன். இந்த இடத்துக்கு இப்படி போனால் தான் சுலபமாக போகலாம். ஏனென்றால் இந்த இடத்திலேயே நீண்ட காலம் வாழ்ந்த அவர்களுக்குத்தான் இங்கே எப்படி வாழ்வது என்ற முறை தெரியும். உண்மையா இல்லைங்களா? இந்த உலகத்திலே தமிழர்கள் கிட்டத்தட்ட ஆக குறைந்தது 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். நான் சும்மா ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் வந்த தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எடுத்து படித்து பார்த்தீர்களானால், இப்படி ஒரு இலக்கணம் பெற வேண்டுமானால் அந்த மொழி ஆக குறைந்தது அதற்கு முன்பு ஒரு 10,000 ஆண்டாவது பயிற்சியிலே இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அப்படி ஒரு இலக்கணம் பெற முடியாது. அப்போ இந்த உலகத்திலே பூமியிலே 10,000 ஆண்டு வாழ்ந்த அனுபவம் தமிழருக்கு உண்டு. வெள்ளைக்காரர்கள் வாழ்க்கை ஒரு 500 ஆண்டு கால வாழ்க்கை. என் பண்பாட்டை கேட்டு அவன் வாழ்வதா, அந்த 500 ஆண்டு கால பண்பாட்டை கேட்டு நான் வாழ்வதா? அம்மாப்பேட்டையில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நான் இவர்களை வழி கேட்பதா, இவர்கள் என்னை வழி கேட்பதா? இவர்கள் என்னை வழி கேட்டால் அது சரியாகுமா? என்னோடு சேர்ந்து அவர்களும் எங்கேயோ விழுவார்கள். அவர்களோடு போனால் நான் தப்புவேன்.